ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆமா. யாத்திராகமம் 33:14 சொல்லுகிறது, என் சமூகம் என்ன செய்யும், உனக்கு முன்பதாக செல்லும் தருவேன் என்று சொல்லி நான் கடந்த நாட்களே சொன்னேன். அதற்கு அவர் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது. ஆகவே இதற்கு பின்ன பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. அதை வேணுமான ஞாயிற்றுக்கிழமை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னேன். ஆகவே இந்த வாக்கு தத்தங்கள், அண்மையான பிள்ளைகள், ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும், வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாதாரணமாக ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவர்கள் தவறு இழைத்து விழுகிற பொழுது கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறார், அந்த தவறுகளை மன்னித்து மீண்டும் அவர்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று. ஆகவே இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நாம வாக்கு தத்தங்களை சொந்தம் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் எதற்காக, எந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நாங்கள் மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்த வார்த்தைகள் அழகாக இருக்கிறது. என் சமூகம் என்ன செய்து, அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அதை குறித்து நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரமாக முடிக்கலாம். அந்த வசனம் அது அந்த 33:1 வாசிங்களேன். நோக்கி நீயும் நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களோ இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். இந்த வசனத்தை மகன் மெட்ரி வாட்ச மாதிரியே தான் ஆண்டவர் சொல்றாரு. நீயும் எகிப்து கூட்டிட்டு வந்தியே கொஞ்சம் பேரை எல்லாம் கூட்டிட்டு என்ன செய்யுங்க, மன உடைந்து போனவராய் காணப்படுகிறார். இந்த கால வேண்டியில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னா நீங்கள் பார்ப்பீர்களா, 32ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 32ஆம் அதிகாரத்திலே மோசே என்ன செய்வான், அங்கே மலையில போய் அவர் தங்கி இருக்கிற பொழுது அவர் வர தாமதமான உடனே இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள், எங்களை எகிப்திலிருந்து கொண்டு போன ஒரு தெய்வம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு விக்கிரகத்தை உண்டாக்குகிறார்கள். ஒரு கண்டுக்குட்டியை உருவாக்கி அதன் மூலமாக அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய ஒரு ஆராதனை செய்து அங்கே வழிவிலகி போகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வழிவிலகி போனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறான், நம்மை வாக்குத்தத்தம் பண்ணினவர், நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர், நம்ம என்ன செய்கிறான், மீண்டும் நம்ம அந்த வழிக்குள்ளாக கொண்டு போக அவர் முற்படுகிறவராக இருக்கு. ஆகவே இந்த சம்பவம் 32ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவம் ஆண்டவருக்கு பயங்கர துயரத்தை ஏற்படுத்திடுச்சு. கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டு, பெரிய துயரம் உண்டாயிட்டு. இப்ப மோசையை கூப்பிட்டு சொல்றாரு, நீயும் எகிப்திலிருந்து தேசத்திலிருந்து நீ அழைச்சிட்டு வந்தியே, அவங்கள என்ன செய்யணும், போப்பா கூட்டிட்டு போ. எனக்கு என்ன செய்ய முடியல, இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த கால வேளையில வந்திருக்கிற அன்பான பிள்ளைகளே, எந்த விடத்திலும் ஆண்டவரை நாங்கள் துக்கப்படுத்துறவர்களாய் காணப்படக்கூடாது. ஆகவே அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் என்ன செய்யறேன், எனக்கு வர இஷ்டம் இல்லை. புரியுதா? இப்போ சில நேரம் சொல்லுவாங்களே, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, எனக்கு அதுக்கு வர இஷ்டம் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, ஆனால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு காசு பணத்தை தானே போயிட்டு எல்லாம் பார்த்து சந்தோஷமாக, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு. நான் ஒரு தூதனை உனக்கு முன்பதாக அனுப்பி சொல்றாரு. ஆனாலும் நான் வாக்குத்தத்தம் பண்ணினபடினாலே, நான் வாக்கு மாறாதவராக இருக்கிறபடினாலே, நான் இல்லாவிட்டாலும் இந்த காரியத்தை செய்வதற்கு நான் என்ன செய்வேன், ஒரு தூதனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டது போல இருந்தாலும் அவர் நம்மை துண்டிக்கிறவர் அல்ல. அவர் என்ன செய்கிறார், மீண்டும் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 32 நீங்க போய் வீட்டில் வாசிங்கன்னா அவங்க செய்த சில காரியத்தின் பிறகு நான் வாசித்து உங்களை நாங்கள் ஸ்திரப்படுத்துகிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ரொம்ப கவனமாக, ஏன்னா நமக்கு இது பிரயாணம். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்டு எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், கானான் தேசமாகி பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரு அனுபவத்தை தான் அங்கே யாத்திராகம் என்கிற இந்த பிரயாண புத்தகம் நமக்கு சொல்லுகிறது. அவங்க எப்படி புறப்பட்டார்கள், என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, இவைகள் எல்லாவற்றையும் யாத்திராகத்தில் ஆண்டவர் எழுதுகிற இவைகள் எல்லாம் எதற்கு முன்மாதிரியாக இருக்கிறது, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு முன்மாதிரியாக இருக்கிறோம். அவர்கள் புறப்படுகிற பொழுது எப்படி புறப்பட்டார்கள், எப்படி அங்கிருந்து கடந்து போனார்கள், எல்லாமே நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அவர்கள் வனாந்தரத்தில் போவார்கள், இரவிலேயும் பகலிலும் மேக ஸ்தம்பங்கள், அக்னி ஸ்தம்பங்கள், அது போல அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். கண்மலையில் தண்ணீர், அது வேற என்னது, இப்படி நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கண்டு 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 ஆண்டவர் என்ன செய்யறார், அவங்களோடே போய் கொண்டிருக்கிறார்.
எங்கெல்லாம் ஆமென் அந்த மேக ஸ்தம்பம் அக்கி ஸ்தம்பம் அப்படியே நிறுத்தப்படுகிற பொழுது என்ன செய்வாங்க, அந்த கூடாரத்தை போட்டு அங்க அவங்க அப்படியே தங்கிடுவாங்க. அது அது ஆரம்பிக்கிற பொழுது என்ன செய்வார்கள், ஆண்டவர் ஆரம்பிக்கிறாங்க போகும். அவர் இங்கே என்ன சொல்றாரு, நீங்களாம் தெரிஞ்சு கொண்டீங்களே, நீங்களாம் போங்க அப்படிங்கிறாரு. ஆமாம், நம்மவே இல்லையா இன்னைக்கு அன்பான பிள்ளைகள், நம்ம என்னதான் தெரிந்து கொண்டாலும் ஆமாம் சங்கீதக்காரன் சொன்னது போல நமக்கு என்னது, ஆமாம் குதிரைகளை குறித்தோ வேறு ரதங்களை குறித்தோ அல்ல, நாம் யாரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும், குதிரை குறித்து. அடுத்த வசனம் சொல்லலாம், அது இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆனாலும் சொல்றாரு என்னது, நீங்க செய்தது என்ன, என்னது எனக்கு அது மறக்க முடியலைங்கிறார். ராமின் சொல்றது, நீங்க செய்த தவறு, ராமினே எனக்கு முன்பதாக செய்த தவறு என்னால் என்ன செய்ய முடியவில்லை, உங்களை மன்னிக்க முடியவில்லைங்கிற ஒரு தோற்றத்தை தான் அவர் அங்க சொல்றாரு. பாருங்க, வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். நான் என்ன செஞ்சேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார். ராமின் சொல்ற என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு அவரு, எகிப்தில இருந்து அவங்களோட கூட வந்து நான் என்ன செய்வேன், கானானை பிரவேசிக்க செய்வேன், அங்க எல்லா காரணம். இப்ப என்ன சொல்றாரு, நான் வரமாட்டேன், ஒரு தூதன் அனுப்பும். அடுத்து என்ன சொல்றேன், நான் வரவே மாட்டேன்ட்டார். நீங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா சத்தியத்தை கேட்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க, அனுபவிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய இருதயம் மட்டும் எப்படி இருக்கிறது, கடினமாகவே இருக்கிறது. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதபடிக்கு ஜென்ம சுபாவமானது அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, ஆளுகை செய்து கொண்டிருக்கு. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், நான் அதான் நான் சொல்றேன், இந்த காலை வேளையில ஆமை நேற்று நாளிலும் ஆமை இந்த காரியங்களை குறித்து கடந்த நாட்கள் சொன்ன காரியம் என்னன்னு கேட்டால் நாம அந்த அந்த நிலைவரத்திலே இருக்கிறோம். நாங்கள் அந்த நிலைவரத்துக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க அதே நிலையில் இருக்கணும். உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை விட உங்களுக்கு என்ன இருக்கணும், ஆமை ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், உலகத்தின் காரியங்கள் இருக்கட்டும், ஆவிக்குரிய ஜீவித்தை நீங்க பலன் கொண்டவர்களா இருக்கணும். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஆமாவா இல்லையா? உங்களுக்குள்ள பழைய சாயல்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன செய்ய ஆண்டவரால ஆசீர்வதிக்க முடியாது. நாமின்னு சொல்லுங்க, இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா. இவ்வளவு நாள் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, அவர்களோடு சந்தோஷமா வைந்து கொண்டிருந்தார். எங்க குடும்பங்களிலேயும் ஆமை கணவன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் மிக கவனமாக இருக்க வேண்டும். கணவனையோ மனைவிக்குள்ளேயோ கோபங்கள் தாபங்கள் பிள்ளைகளுக்குள்ள இதெல்லாம் இருக்கக்கூடாது. குடும்பம் வந்து என்னது, ஒரு ஆலயத்தை போல இருக்க வேண்டும். எல்லா இடங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே போலதான் உலகத்திலே நமக்கு அப்படிதான், கணவனோடு நம்ம பிரச்சனை பட்டுக்கிட்டாலோ, மனைவியோட பிரச்சனைப்பட்ட பிள்ளைகளோட நம்ம ஒரு மனசாவப்பட்டு கொண்டிருந்தா நம்முடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு பாருங்க ஒரு மாதிரி தான் இருக்கு. இந்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, துக்கமான வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. என்னது, என்ன செஞ்சாலும் ஆண்டவர் நம்ம மன்னிச்சுட்டாரு, என்ன செய்வார், அதுதான் நம்மளுக்கு, ஏன்னா அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போகணும். அம்மாவே இல்லை. இப்போ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஸ்கூலுக்கோ வேலைக்கு எங்கேயோ கூப்பிட்டு போறீங்க, நான் வரமாட்டேன், நீ போனா என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைகள் என்ன செய்யுங்க, அனுபவம் இல்லாட்டி கவலைப்படுமா பண்ணாதான் சொல்லுங்க. தங்கள் ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் துக்கிட்டுக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் என்ன செஞ்சாங்க, போறதுக்கு மனசு இல்லை. ஏனென்றால் நீங்கள் வணங்காத கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவிலே எழுப்பி உங்களை ஆண்டவருக்கு என்னது அந்த அளவுக்கு. ஏன்னா அவர்களை என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டாங்க. ஆமீனே, அவர்கள் குடித்து வெடித்து என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய பாவத்தை செஞ்சிட்டாங்க. அது தேவன் கணக்கு, அது என்னது ஒரு அருவருப்பாய் காணப்பட்டது. எப்படி சோதம் போகிறவர்களில் ஜனங்களும் ஆமை நோவாவின் நாட்கள் இருந்தார்கள், அந்த ஜனங்களும் எப்படி ஒரு பெரிய அருவருக்கக்கூடிய பாவம். இன்னைக்கு அப்படிப்பட்ட பாவங்கள் இன்னைக்கு ஆமீன் இன்னைக்கு சட்டபூர்வமாக கொண்டு வர ஒரு கூட்டத்தார் முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக இடங்கள் அப்படி ஒரு குழுக்கள் வந்திருக்கிறாங்க. நீங்க பார்ப்பீங்க, இந்த டான்ஸ் மாதிரியெல்லாம் குத்தி கொண்டு பார்க்க ஆமை அவங்க நிர்வாணமாக இருக்கிறது போலவே அதை எதிர்பார்க்கிறாங்க, அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதனால வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் வசனத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரிக்கு இன்னைக்கு காலங்கள் வருகிறது. சில சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. ஆமை ஒன்று சாமியில் 15ஆம் அதிகாரத்தில் போல சம்பவங்கள்லாம் நடக்க போகிறது. அதனால நம்ம கற்றுக்கொள்ளும் பிள்ளைகள் பரிசுத்தமாக நாங்கள் வாழ வேண்டும். ஆமை வாசிக்கமாக, ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன்.
அறிவேன். ஆகையினால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். மோசேக்கு ஒரே தாக்கம் என்னது, சில நேரங்கள் வீட்டுக்குள்ள சண்டை வந்தா எப்படி இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் பிள்ளைகளுக்கு சண்டை வந்தா, அம்மா அப்பாவுக்கு சண்டை வந்தா என்ன செய்வாங்க? நம்ம அப்பாவுக்கு சொல்லு, காசை வச்சுட்டு போக சொல்லு, அங்கே வச்சிருக்கேன் சாப்பிட்டு போக சொல்லு. இப்படியா நம்ம ஆண்டவர் ஆராதிக்க வேணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லு, உங்க அம்மாவிட்ட சொல்லு, நாங்கள் வச்சிருக்கேன். இப்போ இந்த நடுவு கடந்த பிள்ளை என்ன செய்யுங்க? அதனால சில வீடுகளில் பிள்ளைகள் அது கெட்டு போவதற்கு அது பெரிய ஒரு இதாக இருக்கும். ஆமே அம்மா பக்கமும் பேசுங்க, அம்மா அப்பா வந்து இப்படி சொன்னாருமா, அப்பாவோட பேசுவார். அப்பா என்ன அம்மா என்ன சொன்னாங்க? அப்போ இந்த பிள்ளைகள் நடுவு கிடந்து என்ன செய்யுங்க? அது ஒரு கேம் கொண்டு வருங்க, ராமின்னு சொல்லுங்க. அதனால ஏன்னா அவன் சமாதானத்தை கெடுக்கும்படி என்ன செய்யணும்? வகை தேடிக்கொண்டே இருக்கான். ராமின்னு சொல்லுங்க, அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கும். உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா போதும், ஏதாச்சும் ஒன்று கொண்டு வந்து என்ன செஞ்சிடுவான்? பிரச்சனையை உண்டு பண்ணிடுவான். அதுக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. ராகின் அவன் பிரச்சனையை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும்? அப்போ ஏதோ அவனுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கனால தானே அவன் உள்ளுக்கு வர முற்படுகிறான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாங்க, இவங்க திருப்பி இந்த நகையெல்லாம் போட்டு வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? அதை திருப்பி வணங்குவாங்க, போட்டு திரியுங்க. அதெல்லாம் நமக்கு வணக்கத்துக்குரியது மாதிரி நம்பிக்கை தானே. கடைசி நம்பிக்கை என்ன வரும்? நகையை வச்சாலும் கொஞ்ச நாளைக்கு சாப்பிடலான்னு சொல்லிட்டு. கேவலம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஜீவனே கொடுத்து இருக்கிறார். ஆமாவே இல்லையா? முடிவு பரியந்தம் அவர் கொடுத்த ஜீவனால நீங்க என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை வென்று நீங்க ராஜ்யத்துக்குள்ள புறப்பட்டு போகணும். இப்ப இந்த சம்பவம்லாம் அப்படியே நடக்குது. அப்புறம் ஆண்டவர் கொஞ்சம் இதாகிறார். 11ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? தனிக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. அன்பு பிள்ளைகளை, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட என்னது? ஒன்று சேரணும். ராமின்னு சொல்லுங்க. அந்த சொல்றதை கீழ்படியணும். அதுதான் அங்க உள்ளது. ஆமே. தன் பாவங்களை மறைக்கிறவன் விட்டு விடுகிறவன். அப்போ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடணும்? ஆமே. ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வது நம்ம வாசிக்கணும். நமக்கு என் சமூகம் உணர்க்கணும். அந்நிய பாஷையெல்லாம் பேசுவோம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு மோசே பட்ட பாடுகள் ராமின். ஆமே. அவன் ஊழியக்காரனா இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு போய் என்ன செய்ய வேண்டும்? கானானுக்குள்ள பிரவேசிக்க செய்யணும். இப்போ நீங்கள் எல்லாமே என்ன செய்ய வேண்டும்? பல்லவர் ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? என் கையில உங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க எங்கேயோ இல்லை எங்கேயோ யாரோ ஒரு ஊழியக்காரன் இருந்தாலும் ஊழியக்காரன் என்னது? உத்தரவாதம். ஆமாவே இல்லைங்க? உங்களுக்கு உத்தரவாதம் யாரு? ஆகவே மோசே யாரு? உத்தரவாதம் இந்த ஜனங்களுக்கு. அதனால மோசைக்கு என்ன செய்ய முடியல. என்ன ஆண்டவர் அப்படின்னாரு. நான் சொல்றேன் ஆண்டவரை. ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அப்படியா? அப்படின்னு சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவர்கிட்ட மட்டும்தானே ஆண்டவர் பேசுறாரு, இவர்கிட்ட பேசினா நாங்கள் செய்வோம், இவர் சொல்லி நாங்கள் செய்ய மாட்டோம், இவர் என்ன தீர்க்கதரிசி, இவருக்கு தெரியுமே, இவர் இந்த ஏரியாவில் தான் இருக்கிறார். ஆமாவே இல்லையா? இப்படி போராட்டங்கள் நடந்து முடிந்ததுக்கு பிறகு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவர் தன் சிநேகிதனோட இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ராமின் சிநேகிதரோடு பேசுகிற பொழுது நல்ல ஒரு சிநேகிதன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பான். ஆமாவே இல்லையா? நீங்க தவறான வழிகளிலே போகிற பொழுது யாரு? நல்ல ஒரு சிநேகிதன், ஒரு நல்ல நண்பன், நல்ல உறவு உள்ளவங்க தான் என்ன செய்வாங்க? தட்டி கேட்பாங்க. ஆமீன். அப்படி தட்டி கேட்கிற சிநேகிதர் தான் நமக்கு வேணும். அப்ப அப்படிப்பட்ட சிநேகிதர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். ராமின் சொல்லுங்க. அவரை தவிர வேற யாரும் உங்களை தட்டி கேட்க மாட்டாங்க. ஆமாவே. நம்ம வீட்டில் நமக்கு நல்லதோ கெட்டதோ நம்ம யாருக்கிட்டே சொல்லுவோம். மனப்பூர்வமாய் நமக்காக பெருமூச்சுகளோடு விண்ணப்பிக்கிறவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக யார்கிட்ட ஜெபிக்க சொன்னா எத்தனை பேர் உங்களோட மன விருப்பத்தின்படி நமக்கு ஜெபிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் அழுது ஜெபம் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்துக்காக. ஆமே. நீங்க தான் அதுக்கு ஜெபிக்க வேண்டும். ராமின். அதுதான் நீங்க தான் தெய்வனோட பேசணும். ராமின் சொல்லணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தான் அதுக்கு செயல் கொடுக்கணும். ஆகவே இந்த இடத்துல சம்பவம் நடக்குது. நான் முடிக்கிறேன். ஒருவர் தன் சிநேகிதனோட என்ன செய்கிறார்? அவர்கள் உணர்ந்தவுடன் மனம் திரும்புகிறார். ராமின் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதுதான் பிதாவாகிய தேவனுடைய
பெரிய ஒரு அன்பு. டக்குன்னு என்ன செஞ்சாரு, நமக்கு அந்த அனுபவம் இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ள அப்படி சண்டைக்கிட்டலாம் வந்தது கூட அப்படியே இருப்போமா, நமக்கு ஏற்கனவே மூஞ்சி அப்படியே இருக்கும். என்ன மாதிரி பொண்ணு வச்சுக்கிட்டு இருவோம், அம்மாவே இல்லையா? அப்புறம் இப்போ எனக்கும் சிஸ்டருக்கும் கோவம் வந்துட்டு சிஸ்டரை ஏசிடுவேன். அது ஏசி அடுத்த நிமிஷம் எனக்கு சிரிப்பு வந்துடும். இந்த சிரிப்பை என்ன செய்யணும், அடக்கிறதுக்காக மெயின்டைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படியே. அப்புறம் போனோன்னா என்ன செய்வேன், அந்த நேரம் வந்து பார்த்தா நினைப்பேன், ஐயோ இந்த பான்சருக்கு போல பிராந்து போல தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விராமின்னு சொல்லணும். நான் சிரிக்கிறதுக்கு நேர்பேர் அந்த விராமின்னு சொல்லுங்க. உங்கள் மாதிரி கும்முன்னு இருக்க மாட்டேன், நல்லா சிரிங்களே. வியாதி எல்லாம் அதுதான் வராமல் போகணும், அதெல்லாம் பற்றி எல்லாம் அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம டச் பண்ணக்கூடாது. சிரிச்சா வியாதி வராது, சிரிச்சா அதெல்லாம் இல்லை, சிரிக்க. இப்போ ஏன்னா இந்த சீன் அப்படி இருக்கு, ஆண்டவர் சிரிக்கிறார் வராமின்னு சொல்லுங்க. இதனை போல பேசுன என்னது, நீ டென்ஷன் ஆகுற, நீ என்னது, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது. அவங்க செஞ்சதுக்கு நீ என்னது டென்ஷன் ஆகல, நீ நானும் ஃப்ரெண்டு, நீ எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு கொடுத்தது நீ ஒண்ணுமே மாறல, உங்களோட பிரச்சனை தானே. வாசிங்க. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். என்ன செய்கிறான், தனக்கு உத்தரவு வருகிற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த காரியத்துல பிரியாம இருக்கணும். ராமின்னு சொல்லுங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டும். ராமின்னு சொல்லுங்க. ஆகவே இந்த பிரச்சனைலாம் வர்ற நேரம் யோசுவாவுக்கு என்னது, ஏதோ ஒரு இது ஒன்று பாருங்க. அன்னைக்கு அந்த வசனத்தை நான் தேடுகிறப்ப டக்குன்னு யாரு மல்லி அதை எடுத்து கொடுக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. அப்ப அந்த லிங்க் அதுபோல இப்போ மோசே எவ்வளவு தூரம் துக்கமா இருக்கிறார், எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை யோசுவா அறிந்து கொண்டு வந்தபடிதான் மோசைக்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். அதுபோல ஊழியத்தில் உங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிறகு ஒருவர் இந்த ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கம், ஒரு பிரயாசம் இருக்க வேண்டும். அதுதான் உங்க எல்லாரும் நான் சொல்றேன். இது எப்படி செய்ய, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாவங்களும் பயங்கர முயற்சி பண்ணிட்டு கிடப்பாங்க. நான் சொல்றேன், ரியலா வேலை செய்யுங்க, பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஊழியம் செய்யறவங்க, அதனால மற்றவங்க போல ஜெபிச்சு உனக்கு ஜெபி மட்டும் நீங்க மற்ற காரியங்களை பாருங்க, என்னென்னலாம் நடக்குது அதுகளை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம் என்னை பார்க்கணும்னு அவசியமே இல்லை, நீங்க ஊழியத்தில் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதுபோலதான் இந்த சுகமணிக்கு ஆராதனை நேரத்தில் நீங்களும் கடைசியாக ஊழியம் செய்யறவங்க கடைசியாக கூட வந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க என்ன செய்யலாம், வர நாட்களும் ஜனங்கள் வர்ற நேரம் நீங்களும் அங்கே உட்காந்து இப்படி தலையை போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு அப்படி உனக்கு ஏற்கனவே எல்லாம் கொடுத்து உடனே செப்பரேட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு திருப்பி தலையை கொண்டது கூட நான் அப்புறம் என்னது அப்படியே குத்து தான் குத்துவேன். வாசிங்க. கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. சொல்றாரு. நீங்க சொன்னீங்க பிரச்சனை வரலன்னு சொல்லணும், நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ ஆண்டவர் ஷாக் ஆயிடுவார். என்னதான் உங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம், ஏன்னா உங்க கண்ணில் என்ன கிடைச்சிட்டு கேட்டுருவேன். இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததினால் நான் உம்மை அறிவதற்கோ உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கோ உம்முடைய வழியை எனக்கு அறிவியோ. இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். என்ன சொல்றாங்க, எப்படி 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 வாதாடுகிறார், எப்படி பரிந்துரைக்கிறார், புரிகிறதா? எல்லாம் செஞ்சு நான் எனக்கு கோவம் உங்க மேல எல்லாம் கோவம் வந்துட்டாலும் என்னது என்னது நான் என்ன சொல்லணும், உங்க ஜனங்கள் தானே, அவங்க பெருசுங்க, நீங்க என்ன செய்யணும், நீங்க தானே மன்னிக்கணும், ஆமாவா இல்லையா? அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அநேக காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்ப, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஜெபிக்கிற ஒவ்வொரு இதுகளெல்லாம் அது அப்படியே இருந்து கொண்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன ஜெபம் பண்ணி முடிப்பேன், செய்கிறவனாக இருப்பேன். உங்களை கண்டிக்கணும், உணர்த்தணும், அதே நேரம் உங்களை சரியான பாதையை கொண்டு போறதுக்கு. அப்ப அவங்களுக்கு தெரியணும், ஓ விஷயமெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராமின்னு சொல்லுங்க. ஆகவே அதுக்கு அவன் அப்போ அந்த நேரத்தில் சொல்ற பாருங்களேன், பேச்சோட பேச்ச என்ன சொல்ற, ஆண்டவர் கொஞ்சம் சிநேகிதர் மாதிரி பேசணும். என்ன சொல்றாரு மோசே, இந்த இந்த ஜனங்க யாரு, உங்க ஜனங்க. கரங்களை தட்டி தேவனை நமக்கு பறித்து பேசுகிற இயேசு இருக்கிறார். ராமின்னு சொல்லுங்க. வெளிப்படுத்தல பார்க்கிற பொழுது ஆமீன் ரத்தம் தோய்ந்த ஜனங்களை பார்க்கிற நேரம் கேட்கிறாங்க, யார் உங்களுடைய ரத்தத்தினாலே
மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். உங்களுக்காக வழக்காடுகிற ஒருத்தர் இருக்கிறார், ஆமென் சொல்லுங்க. வாதாடுகிற ஒருத்தர் இருக்கிறார், இஸ்ரேலோ அவர் வந்து லோயராக இருக்கிறார், ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தை நமக்கு அதிகாரத்துவமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு ஒரு அழகா சொல்றாரு பாருங்களேன், என்னது சொல்றாரு, இந்த ஜாதி உங்க ஜனம் தானே அப்படின்னு சொல்றாரா. இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் எப்படி வந்துட்டாரு. அத என்ன சொன்னாரு, வரமாட்டேன் சொன்னாரா இல்லையா. எனக்கு வந்தா என்னது விட்டுருங்க, அவன் செஞ்ச வேலைக்கு நான் வந்தேன்னா அடிப்பேன். அப்புறம் நீங்க எனக்கு என்னது இப்ப நான் பிரச்சனை பண்ணிட்டு சொல்லக்கூடாது, அதனால நான் அடிப்பேன் போக சொல்லு, வந்தாலும் என்ன செய்ய அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, உங்க ஜாதி ஜனம்னு ஒரே ஒரு பிட்டோன்னு போட்டாரு. என்னது, இந்த ஜாதி உங்களுடைய ஜனம் என்று நினைத்தவர் என்று சொன்ன உடனே அதற்கு அவர், நீ வரலையோ மோசே, என்னுடைய சமூகம் சொல்லு. கரங்களை பற்றி தேவன் அனுப்பியிருந்தான். ஓடி போனா, எப்படி போனான், ஸ்கூட்டர்ல போனேன், ஸ்கூட்டர் பறந்துட்டே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கார்ல அந்த வசனம் அடிச்சிருக்கிறாங்க. அப்ப அவருக்கு ஆசை, உங்களுக்கு தான் பேசுவாரா, மல்லிக்கு தான் பேசுவாரா, எனக்கும் பேசுவார், ஆமாவே இல்லையா. பார்த்தா அந்த வசனமா இருக்கு, முன்னுக்கு பின்னுக்கு கீழே படுத்தலாம் இருந்து இப்படியெல்லாம் அடிச்சு அனுப்புறான். எனக்கு ஒரே சந்தோஷம். ராமின் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காருமா. ஆமா, நீங்க சும்மா வாயில வச்சுக்கிட்டு வெத்தலை போட்டு இருக்காம டக்குன்னு என்ன செய்யறாரு, டக்குன்னு அந்த வேர்டை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் உணராதவர் அல்ல, உணர்ந்தவர். ஆனால் மன்னிப்பு கேட்டு உடனே என்ன செஞ்சாரு, உன் பிள்ளைய நீ யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், என்ன பிள்ளை கேர போயிட்டு தான் சொல்றேன், உண்மைக்கு இவ்வளவு ஒன்றெல்லாம் பண்ற அப்படின்னா சொன்னா நீ என்ன சொல்ற சொல்லுவேன், ஐயா உங்க பிள்ளை தானே அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்லிடுவேன். ஆனாலும் அங்கிட்ட என்ன செய்வேன், இது ஏன் பிள்ளை, ஆமாவா இல்லையா. ஒரு புருஷன் குடித்துட்டு ரோட்ல கிடந்தா ஊரெல்லாம் குடிக்காரன்னு சொல்லும், மனைவி சொல்வா அது என்னுடைய புருஷன் என்று சொல்லி, பிள்ளைகள் சொல்லி என்னுடைய தகப்பன் என்று, ஆமாவே இல்லையா. அதுபோல ஆண்டவர் நீங்க எந்த நிலையில இருந்தாலும் என்ன சொல்வாரு, அது என் பிள்ளை, அதை நான் திருத்துவேன், எனக்கு டைம் கொடுப்பேன், அதை என்ன செய்வேன், மாற்றுவேன்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, ஏன் சமூகம் என்ன செய்யும், சொல்றாரு, நீ ரெஸ்ட் எடுங்க. மோசே நீ ரொம்ப டென்ஷன் ஆகுற, மோசே டென்ஷனான மனுஷன், எகிப்துல பயங்கரமான ஒரு வேலை பண்ணிட்டு தான் மீதியானுக்கு போனாரு, ஆமாவே இல்லையா. யாருக்குமே டென்ஷன் வருமா வராதா. வந்தோன்னு என்ன செஞ்சாரு, அந்த பெட்டி இது என்னது, அந்த இது அங்கிருந்து எழுத்து வந்தாரு, என்னது கற்பனை ரெண்டையும் கொண்டு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனையை கொண்டு வந்து ஒரே அடிமா அடிச்சு ஒட்டச்சு தண்ணியில கட்டி குடிக்கலாம் அப்படின்ட்டார். ராமின் சொல்லுங்க, அந்த அளவுக்கு வேதனை. ராமின் சொல்லுங்க, சாதாரண விஷயம் இல்லை ஊழியம் சபை நடத்துவது, ஆமேன், சாதாரண விஷயம் இல்லை. விட்டுட்டு ஓடுற மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்ம ஸ்திரப்படுத்துகிறார். 19 வருஷமாக இது அப்படியே இருக்கு, ஒரு விஷயமா இருக்கு, நம்ம அதெல்லாம் பையனா நம்ம அப்படியே முடிச்சிடலாம். என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். என்ன சொல்றாரு, அவன் என்னுடைய தயை எல்லாம் என்ன செய்வேன், உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என்னுடைய எல்லாம் என்னுடைய கிரேசஸ், என்னுடைய கிருபை எல்லாம் என்ன செய்யும், உனக்கு முன்பதாக போகும். தாவீது சொல்லுகிறான், நன்மை கிருபை என்ன செய்யும், அது போல சொல்றேன், எல்லாம் எவ்ரிதிங் நான் எல்லாம் அனுப்புவேன். சில நேரம் என்ன செய்வாங்க, நாம கல்யாணம் முடிச்சு புள்ள பொண்ணு போறனே என்ன செய்வாங்க சொல்லுங்களே, என்னது சீர்வரிசையெல்லாம் போகும். ஆமே, இந்த மாசத்துல ஆண்டவர்களுக்கு சீர்வரிசை கொடுக்கிறார், எல்லாம் உங்களுக்கு அனுப்புவேன். எப்ப நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது, ராமின் சொல்லுங்க, குற்றத்தை உணர்ந்துகிற பொழுது, அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை அதை பார்க்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிற அப்படி கண்கள் எப்படிதான், வேதம் சொல்ல சுத்த கண்ணன் என்று சொல்லப்படுது, ஆமாவே இல்லையா. பாவத்தை பாராத பார்த்தா நம்ம இன்னைக்கு எங்க போய் மாவாசிங்க மகன் கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் அப்படின்னு என்னது அப்படின்னு என்ன சொல்றாரு, இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட இத்தனை ஆசீர்வாதங்களையும் நீ சுதந்திரித்துக் கொள்கிற ஆசீர்வாதத்துக்கு இயேசுங்கிற நாமம் அங்கே உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆமீன். அந்த நாமம் தான் உங்களை என்ன செய்யும், எல்லாவற்றுக்கும் விலக்கி காக்கிறதாக இருக்க. பாருங்க, இயேசுங்க என்ன செய்யறாரு, யாத்திராகமத்திலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கிறிஸ்து பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறார். நான் வாசிக்கமாக, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன், எவன் மேல் இரக்கமா
இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அவர் 2 பேருக்கு சொல்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு வாசிங்க மகன்? எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ. அப்ப பாருங்க, யாரு மேல ஆண்டவர் கிருபை வைக்கிறாரோ அவங்க மேல கிருபை வச்சிருவாரு. யாரு மேல இரக்கம் இருக்கோ அவங்களுக்கு என்ன செஞ்சுவாரு? இது வந்து யாரு பவுல் எழுதுகிறார், ரோமருக்கு எழுதுகிறார். 8:30 வாசிங்க. ரோமர் 8:30 வாசிங்களேன். எவர்களை முன்குறித்தாரோ சொல்லுகிறார் மோசே ரோமருக்கு எழுதுகிறார். எவர்களை முன்குறித்தாரோ உங்களெல்லாம் யாரு? நீங்கெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரு? உங்களை முன்குறிச்சு. அப்போ ஏன்னா பவுலுக்கு தெரியும், ஆமே தன்னுடைய ஸ்டோரி சாட்சியை தான் சொல்றாரு. அப்ப நீங்க தான் என்ன சொல்லணும்? உங்களோட சாட்சியை நீங்க தான் விவரித்து சொல்ல வேண்டும். சொல்லுங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாய் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை அப்படிங்கிற வார்த்தை என்னது? அந்த எவர்கள்ங்கிற வார்த்தை எதுக்கு எது மறைமுகமாய் சொல்லுது? உங்களையும் இன்னையும் ராமின்னு சொல்லு. அப்ப நமக்கு கிருபை பெற்றிருக்கோமா இல்லையா? வாசிங்க. எவர்களை ரோமர் 8. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். ஆமாவா இல்லையா? எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? மகிமைப்படுத்திருக்கிறாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. வந்துட்டு ஏதாச்சும் வந்துதான் சொல்லுவீங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்துற காரியத்தை தான் வந்து சொல்லணும். ஆமா. அப்போதைக்கு வந்திருக்கீங்க. எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். பாருங்க, யார் மேல கிருபையா இருப்பேனோ பாருங்க, சித்தம் அப்படின்னா பாருங்களேன். அப்படின்னு என்னது? அவங்க மேல அவர் என்னது? அவங்க தட்டிக்கு விழுந்தாலும் அவர் என்ன செய்வார்? அவர் தாங்கி தூக்கி சுமக்கிறவர் என்று சொல்லப்படுகிறது. ஆமாவா இல்லையா? ஆகவே அங்கே ஆண்டவர் சொல்லுங்க, எவன் மேல நான் என்னது கிருபை வைக்கிறேனோ அவன் மேல எப்படி இருப்பேன்? சித்தம் எனக்கு உங்க மேல என்னது? உங்க மேல இறக்கம் வைக்கிறது, உங்க மேல கிருபை வைக்கிறது எனக்கு என்னது? பிரியமாக இருக்கிறது சொல்லி சொல்லுகிறார். கரங்களை தட்டி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அடுத்ததாக 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் சொல்றாரு, இப்ப சொல்றாரு, நான் என்ன செய்றேன்? ஒரு உடன்படிக்கை பண்றேமா. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களையோ உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் சொல்கிறாரு. பாருங்க வாசிங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அவங்க 2 பேருடைய பேச்சு தான் இங்க போடுறது. மோசையும் ஆண்டவரும் பேசிக் கொள்ளுகிறாங்க. அதுதான் சொல்ற. அதற்கு அவர் அப்ப மோசை ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது 9 என்ன சொல்லுதுமா? ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றார். அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த மோசை என்ன செய்றாரு? பரிந்து பேசுகிறார். ராமேன் சொல்லு. அவருடைய மனதை குளிர பண்ணுவதற்காக மோசை என்ன செய்யறாரு? இன்னமும் ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு ஜனங்கள் மேல. இல்ல போய் சில பேர் என்ன செய்வாங்க? மன்னிச்சுட்டேன், சாரி அப்படி. ஆனா உள்ளுக்கு என்ன சொல்லுவாங்க? சொன்னதுக்காக மன்னிச்சு, ஆனா உள்ளத்துல என்ன இல்லை, அது மாதிரி ஆண்டவரை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி செய்யறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதற்கு அவர் இல்ல சொல்றாரு, இதோ நான் ஆமா இப்ப மோசே டென்ஷன் ஆகுறேன், நான் இப்ப உன்னோட என்ன செய்யறேன்? ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக என்ன செய்வேன்? வாசிங்க. அதிசயங்களை செய்வாரப்பா. அதிசயம் செய்வீங்கன்னா எல்லாரும் என்ன செய்றீங்க? தலையணி மட்டும்தான் கொடுக்கல, எல்லாரும் தூங்கிடுவீங்க போல. ஒரு அதிசயம் உங்களுக்கு செய்வேன்னு இந்த வாக்குத்தத்தை சொல்றாரு. எல்லாம் அப்படியே சப்பாத்தி எல்லாம் வடையெல்லாம் தட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த வேர்டுகளை என்ன செய்ய வேண்டும்? கிரகித்துக் கொள்ள வேண்டும். ராமன் சொல்லு. ஒருத்தர் பேசுறாரு பாருங்க, நமக்கு ஏதாச்சும் போன்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசுனா எப்படி கேட்டுக்கிட்டுருவோம். போன் சில பேர் போன உள்ளுக்கே வச்சுருவாங்க. இப்போ என்னது திரும்ப இந்த காதலே என்னமோ சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. ஆமாவா இல்லையா? புழுத்து அது போக என்ன அது அப்படியே கேட்கும். அதுக்காக அது அதை போட்டு என்னது கேட்குறீங்க? என்ன போட்டீங்களப்ப?
போட்டுக்கிட்டீங்களா எல்லாரும்? இப்ப வார்த்தை வரப்போகுது. இதோ அவர் தேவன், அதற்கு தேவன் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படிங்கிறார். விடாமின்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஏதோ நமக்கு ஒன்று செய்ய போறேன்னு சொல்றாரு. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலோ செய்யப்படாத அதிசயங்களையோ உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். கரங்களை தட்டி தேவனை கொடுத்தார். யாருக்கும் செய்யாதது உங்களுக்கு செய்வார். நம்ம ஆண்டவர் அவ்வளவு பெரியவர். இந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், என் சமூகம் என்ன செய்யும், உனக்கு முன்பதாக போகும். ஆமே, நீ என்ன செய்யும், நீ என்ன செய்யணும், ஆமா, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். ராமின் சொல்லு. என்னுடைய சமூகம், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொல்லுகிறார். என் சோழமான வழிகளை செவி பண்ணுகிறவர் பொக்கிஷங்களை வைத்திருக்கிறேன் என்று எந்தையார் சொன்னது போல நாமே பெற்றுக் கொள்வோம். ஆவிக்கு ஆசிரியத்தை பெற்றுக் கொள்வோம். வரங்களை பெற்றுக் கொள்வோம். வல்லமைகளை பெற்றுக் கொள்வோம். சிநேகிதனுக்கு சுற்றி சொல்வது போல பொருளியல் பற்றின பற்றி ஆண்டவர் சுற்றி சொன்னார். ரோமர் புத்தகத்திலும் கர்த்தர் பேசினார். பழைய ஏற்பாட்டின் காரியங்களை புதிய ஏற்பாட்டிலே ஆமை கிருஷ்ணாந்தரமாக உனக்கும் எனக்குமாக இருக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிப்போம். Yeah.
இயேசு, கண்ணீரை காண்கிற இயேசு, உன் வியாதிகள் உன்னை விடுவிக்கிற இயேசு, பிதாவாகிய தேவனிடத்தில் ஆமை பரிந்துரைக்கிற பக்த ஆவியானவர் இந்த காலைகளில் பேசுகிறீங்க. ஆண்டவரோடு உங்கள் பிரச்சனைகள் என்ன? ஆமே, உங்களுடைய குறைவுகள் என்ன? ஆமே, ஆவிக்குரிய நிலையில் குறைவு இருந்தால் ஆண்டவரே எனக்கு நல்ல ஜெபிக்க, ஆமே, வேத வாசிக்க, அந்நிய வார்த்தைகளை நான் ஜெபிக்க